மிக்சர் செய்யறதுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. இதில் கடலை மாவு 1 கப்பு, பெரிய கப்பில் 1 போட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான். இதில் வெறும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்சர் பண்ணுறதுக்கு மிக்சருக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். எங்களுக்கு பிடிக்கும், வேணான்றவங்க வெறுனவே அப்படியே பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கா, இந்த மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான். இங்கே தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி திட்டத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இது வந்து மிச்சர்னால கொஞ்சமாக இது நீங்கள் தனியாக ஓம்புடு புளியறது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு 2 மாவு போட்டு மிக்சர்ன்றதுனால இது உள்ளே போட்டிருக்காங்க. பாருங்கள், மெலிஸ் ஓம்புடி இதுன்னு இருக்கும், இந்த ஓட்டையில் போட்டு புளிய போகிறாங்க. இல்லாமல் பார்த்துக்கோங்க, மேலே தூக்கின மாதிரி அப்படியே புளிஞ்சுடுங்க. ஒருத்தருக்கு ஆவரி அடிக்கணுன்றவங்க கைக்கு அந்த உரம் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படியே திருப்பி விடு. கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விடுங்க. இந்த கரண்டி பூந்திக்கு கடலை மாவு 2 கரண்டி போட்டு, இந்த ஸ்பூனில் 2 நிறைய போட்டுது. அரிசி மாவு சும்மா கொஞ்சம் போதும், அப்போ தான் எல்லாம் சப்பையாக ஆகிடும். அது போட்டு குண்டு குண்டாக வரணும்னா அரிசி மாவு கொஞ்சமாக சேர்க்கலாம். கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம். இந்த பாருங்கள், இந்த ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே சாப்பிடலாம். நான் மிக்சர் மாதிரி போடுறதால இது ஒன்றா செஞ்சு வச்சுட்டு எப்படின்றத காட்டுறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிருக்காங்க. காரமுதிக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இது பாருங்கள். இந்த போட்டோம்னா முத்தாக போய் விழுற மாதிரி தூள் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அந்த பக்கம் நான் ஆனால் லடிக்கிறது உங்களுக்கு விழும். கிட்ட தூக்கி காட்டுமா? நல்லா சார். இப்போ இந்த அவல் போட்டு எடுத்துடலாங்க. சிகப்பவுல் தான், இது சிகப்பவுல் தான். நான் நல்லதுன்னு சிகப்பவுல் தான் பொரிக்கிறேன். உங்களுக்கு எந்த அவல்? உங்களுக்கு வெள்ளை அவல், கெட்டி அவல். ஆனால் கெட்டி அவல்னு வாங்கிக்கோங்க. வெள்ளை அவல் கிடைச்சா இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். போட்டுட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்போ தான் அது பொரிஞ்சு வரும். கரண்டி போட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு இப்படி வந்ததும் இப்போ வந்து கார்ன் பொரிக்கிறாங்க. கார்ன் விற்குது கடையில். இது போடணுன்னு இல்லை, குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பொரிச்சு போட்டால் அதில் போடுறீங்க பாருங்கள், தட்டில் போடுற போது. இல்லை காட்டுமா இந்த கார்ன்? இந்த இது கடையில் வந்து நல்லா ஒரு 100 வாங்கினாவே நிறைய வந்துடும். தான் நான் கேட்பேன். ஆமாம், கான்செப்ட்ஸ் பொரிக்கிற கார்னு கேட்கலாம். ஆமாம், இது நல்லா தனியாக கூட இது இந்த மாதிரி வறுத்து உப்பு மிளகா பொடி தூவி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இந்த மிக்சரில் போடுறது நாங்கள் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை ஒன்றாவே போட்டுக்கலாம். சரி. பூண்டை கழுவிட்டு நெசுக்கி ஒன்று மாதிரியாக நெசுக்கி வச்சுக்கிறேன். அதையும் அதில் போட்டுடலாம். கழுவி கொஞ்சம் நேரம் அதை காய வச்சுட்டு வெயிலில் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதே மாதிரி கழுவி வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டாங்க. அதை போட்டுருங்க. அப்படி வெயில் இல்லைன்னா நீங்கள் சார் போட்டுக்கிட்டா கூட அது அப்படியே சூடு பாத்திரத்து மேலே வச்சா கூட ட்ரை ஆகிடும். இது பாருங்கள், சிவந்து வந்துடுச்சு. பூண்டு நல்லா சிவந்து வந்துடுச்சு. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போதும். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். இது வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து ஈரம் இல்லாத டப்பியில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்நாக்ஸ் நமக்கு சாயந்தரத்தில் ஒரு காஃபிக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.